இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரா சாப்டர் 1 படத்துடைய சின்னதாக ஒரு ப்ரொமோ மாதிரி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. இதெல்லாம் கனவோட ஆரம்பிச்சது. நம்ம மண்ணோட கதையை மொத்த பிரபஞ்சத்துக்கும் பகிர்ந்துக்கிற கனவு. நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம நம்பிக்கை. என்னோட கனவை துரத்த ஆரம்பிக்கும் போது ஆயிரக்கணக்கில் என் கூட இருந்தாங்க. 2 வருஷமா கஷ்டப்பட்டு 250 நாள் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் நம்பின தெய்வம் என்னை கைவிடல. என்னோட முதுகெலும்பா என் தயாரிப்பாளர்களும் என் குழுவும் மாறினாங்க. தினமும் செட்ல அதிக மக்களை பார்க்கும்போது என் மனசுல ஓடின விஷயம் ஒண்ணுதான். இது சாதாரண சினிமா இல்ல, இது ஒரு சக்தி. காந்தாரா உலகத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நல்லா இருக்கு. இது வந்து ஒரு ஓகே. இது வந்து ஒரு மேக்கிங் வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. அதாவது படம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்றத அறிவிக்கிற மாதிரி சின்னதாக ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. ஏன்னா காந்தாராவே செம்ம ஹிட்டான ஒரு படம். கர்நாடகா ஃபிலிம்லேருந்து பயங்கரமாக வந்த ஒரு சரியான ஒரு படம். அதுக்கப்புறம் அதோடைய காந்தாரா சாப்டர் 1ன்னு சொல்லிட்டு நம்ம ரிஷப் செட்டி எடுக்கிறாரு. அதுவும் வந்து 3 வருஷமாக எடுக்கிறாரு. 2022 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ், அதாவது 250 நாட்கள் அவங்க வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து படம் முடிஞ்சிருக்குன்ற மாதிரி அவர் வந்து காந்தாரா யாருன்றத ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய ஃப்ளாஷ்பேக்ஸ் மாதிரி தான் போகுது. அவங்களுடைய கதை, அவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே அவங்க சொல்கிற விதமாக இந்த படம் இருக்குன்றத அவரே அறிவிச்சிருக்காரு. இந்த மேக்கிங் வீடியோவே பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் ஓடக்கூடிய பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. படமும் இந்த மேக்கிங் வீடியோ எந்த அளவுக்கு ஒரு பார்க்கும்போது ஒரு ஃபீல் கொடுத்ததோ அதே மாதிரி படமும் ஏதோ ஒரு வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்ன்றது நல்லா தெரியுது. பார்ப்போம், அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருதுன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு, மேக்கிங் வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து காந்தாரா படம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு போக போக ஓகே. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த வேஷம்லாம் போட்டுக்கிட்டு வரும்போது அந்த கிளைமாக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அவருக்குள்ளே சாமி வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அப்போவே இந்த படம் வந்து ஏதோ நல்லா இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ அந்த படத்துடைய சாப்டர் 1ன்னு வரும்போது அது காந்தாரா யாருன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னும் 2 மடங்கு அதிகமாக நம்ம ரிஷப் செட்டி சார் வந்து ஸ்டோரியை வந்து அழகாக கொண்டு வந்திருப்பாருன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்களுடைய படம் அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து பார்ட் 1 வந்து அப்புறம்தான் தமிழில் எல்லாத்துலேயும் டப் பண்ணி வெளியாச்சு. முதல்ல வந்து கர்நாடகாவில் தான் வெளியாகி அது ஒரு பயங்கரமாக ஒரு ஹிட் அடித்து அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டப்பிங் ஆகி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதே போல் இந்த படமும் எல்லா லாங்குவேஜ்லேயும் வரப்போகுது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு திரைப்படத்தில் இந்த படமும் கரெக்டான ஒரு இதில் இருக்குது. இந்த படமும்
நல்லாயிருக்கு. மேக்கிங் வீடியோ வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ள எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அவர் வந்து ஒர்க் அவுட் வீடியோ எல்லாமே கூட இருக்குது. எந்த அளவுக்கு அவர் உடம்ப வந்து ஏற்றிருக்காருன்னு தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும். செம்மையா ஸ்க்ரீனில் வந்து படம் வந்து செம்மையா இருக்கும்ன்ற மாரி தான் தெரியுது. மூவி வைஸ் வெயிட்டிங்கான ஒரு படம் இது. இடையில பிஜிஎம் போகும்போதும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.